அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம குக்கிங் ஜங்ஷன் வீடியோஸ்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நல்லா பஞ்சு போல சாஃப்டான 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஸ்வீட் போண்டா எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். நம்ம டீ கடையிலாம் கிடைக்கும்ல, அந்த இதை நம்ம வீட்லயும் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது, நிறைய இன்கிரீடியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஸ்வீட் போண்டா நம்ம எப்படி சேர்ந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம குக்கிங் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை நீங்க அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கரண்டி மாவு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இது புளிப்பு சுவையாகாண்டி தான். சப்போஸ் இட்லி மாவு இல்லைன்னா கூட நீங்க ஒரு கப் அளவு தயிர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சீனி ஒரு 150 கிராம் பவுடர் பண்ணிக்கலாம். மாவு ஒரு 200 கிராம் அளவு நீங்க மாவு சேர்த்துக்கோங்க. 200 கிராம் மைதா மாவுக்கு ஒரு 150 கிராம் சீனி கரெக்டா இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கூட வேணா கூட நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எந்தவித கட்டி இல்லாம மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியா இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்படிதான் இருக்கணும். நம்ம எண்ணெயில போடும் போது டக்குன்னு இப்படி விடுற மாதிரி பாத்துக்கோங்க. இதை கடைசி ஒரு சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்க நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இந்த ஸ்வீட் போண்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு எல்லா போண்டாவையும் நம்ம இப்போ போட்டுடலாம். எண்ணெய் நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுட்டீங்கன்னா வெளியே கருகி உள்ள மாவாயிரும். மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒவ்வொரு பால் மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி போட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கலர் வந்தானே நம்ம எடுத்துடலாம். இது நல்ல வெளியே மொறு மொறுனும் உள்ள சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டாவும் சூப்பரா இருக்கும். உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்க போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் இப்படி போட்டு எடுத்தாச்சு. நல்லா பஞ்சு போல சாஃப்டான டீ கடை போண்டா சூப்பரா தயாராயிட்டு. பாருங்க உள்ள எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டீ கடை போண்டாவை ஸ்வீட் போண்டாவை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா சேனல்ல போடுற எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.